ஜெய் கிருஷ்ணா. இணைந்திர பக்தர்கள் எல்லாருக்கும் என்னோட பணிவான நமஸ்காரங்கள். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். அதற்கும் எல்லா பக்தர்களுக்கும் தாமதமாக இணைந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரதம் ஆதிலீலை அத்தியாயம் 4. அத்தியாயத்தின் தலைப்பு மகாபிரபுவின் அவதாரத்திற்கான ரகசிய காரணங்கள். நாம் பார்க்கக்கூடிய முதல் பதம் 204. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ओम नमो भगवते वासुदेवाय. जय जय श्री चैतन्य जय नित्यानंद श्री अद्वैत चंद्र जय घोर भक्त वृंद. पदम 204. आर शुद्ध भक्त कृष्ण प्रेम सेवा विने स्वसुखार्थ सालोक्यादि न करे ग्रहणे. आर शुद्ध भक्त कृष्ण प्रेम सेवा विने स्वसुखार्थ सालोक्यादि न करे ग्रहणे. और शुद्ध भक्त कृष्ण प्रेम सेवा विने स्वसुखार्थ सालोक्यादि न करे ग्रहणे. பக்தர்கள் பாடலாம். आर शुद्ध भक्त कृष्ण प्रेम सेव विने स्वसुखार्थ सालोक्यादि न करे ग्रहणे. हरे भक्त कृष्ण प्रेम सेवा विने स्वसुखार्थ सालोक्यादि न करे ग्रहणे. आर शुद्ध भक्त कृष्ण प्रेम सेव विने स्वसुखार्थ सालोक्यादि न करे ग्रहणे. आर शुद्ध भक्त कृष्ण प्रेमे सेव विने स्व सुगर्त सालोक्यादि नागरे ग्रहणे. आर शुद्ध भक्त कृष्ण प्रेम सेवा विने स्वसुखार्थ सालोक्यादि न करे ग्रहणे. हरे कृष्ण. आर शुद्ध भक्त कृष्ण प्रेम सेवा विने स्वसुखार्थ सालोक्यादि न करे ग्रहणे. हरे कृष्ण. आर शुद्ध भक्त कृष्ण प्रेम सेवा विने स्वसुखार्थ सालोक्यादि न करे ग्रहणे. பாவார்த்தங்கள் வங்காளத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஆர் மேலும் சுத்த பக்த தூய பக்தர் கிருஷ்ண பிரேம பகவான் கிருஷ்ணருக்கான பிரேமையில் சேவா சேவை வினே அன்றி ஸ்வசுக அர்த்த தம்முடைய சொந்த ஆனந்தத்திற்கான நோக்கம் சாலோக்கிய ஆதி சாலோக்கிய பகவானுடன் ஆன்மீக லோகத்தில் வசித்தல் என்பதில் தொடங்கும் 5 வகை முக்திகள் ந கரே செய்வதில்லை கிரகணே ஏற்றல். மொழிபெயர்ப்பு. மேலும் தூய பக்தர்கள் 5 விதமான முக்தியினால் பெறப்படும் தங்களது சொந்த இன்பத்திற்காக ஸ்ரீ கிருஷ்ணரின் அன்பு தொண்டினை ஒருபோதும் துறப்பதில்லை. பொருளுரை. கிருஷ்ணரை பிரத்யேகமாக நேசிக்கும் அவரது தூய பக்தன் எல்லா தரப்பட்ட முக்தியையும் ஏற்க மறுக்கின்றான். பகவானது உடலுடன் ஐக்கியமாவதில் தொடங்கி பகவானை போன்ற உருவத்தை பெறுதல், ஐஸ்வர்யத்தை பெறுதல், அவருடைய லோகத்தில் வசித்தல், அவருக்கு அருகில் வசித்தல் என எல்லா வகையான முக்தியையும் அவன் ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானஞ்சன ஷலாகயா
चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं श्रीकृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोस्तुते। तप्त काञ्चन गौरङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामिनिति नामिने। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश तारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे। और शुद्ध भक्त कृष्ण प्रेम सेवा विने சுகார்த்த சாலோக்கியாதி நாக்கிரஹே கிரகணே. மேலும் தூய பக்தர்கள் 5 விதமான முக்தியினால் பெறப்படும் தங்களது சொந்த இன்பத்திற்காக ஸ்ரீ கிருஷ்ணரின் அன்பு தொண்டினை ஒருபோதும் துறப்பதில்லை. ஒருவரை கிருஷ்ணரை பிரத்யேகமாக நேசிக்கும் அவரது தூய பக்தர்கள் எல்லா தரப்பட்ட முக்தியும் ஏற்க மறுக்கின்றனர். பகவானது உடலுடன் ஐக்கியமாவதில் தொடங்கி பகவானை போன்ற உருவத்தை பெறுதல், ஐஸ்வர்யத்தை பெறுதல், அவருடைய லோகத்தில் வசித்தல், அவருக்கு அருகில் வசித்தல் என எல்லா வகையான முக்தியையும் அவர் மறுக்கின்றனர். எல்லாத்தையும் மறுக்கின்றனர். இப்ப கிருஷ்ணர் பக்தர்கள் எதை தான் விரும்புகிறார்கள் அப்படிங்கிற அந்த கேள்வி நம்மள் தோன்றுகிறது இல்லையா? இது எல்லாத்தையுமே கிருஷ்ணர் மறுக்கிறார். அப்போ முக்திக்கும் கிருஷ்ண பக்தருக்கும் சம்பந்தமே இல்லையா அப்படின்னா இல்ல அப்படிங்கிற திட்டவட்டம். இந்த 5 விதமான முக்திகள் இதை பாகவதத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லையா? சாலோக்கிய, சாமிப்பிய, சாரூபிய, சார்ஷ்டி எல்லாமே நம்ம பார்க்கிறோம். அது எல்லாமே பக்தர்கள் ஏற்க மறுக்கிறார்கள் அப்படின்னு. அப்போ பக்தர்கள் எதை விரும்புகிறார்கள்? இந்த உத்தம பக்தர்களை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம். போன வாரம் நம்ம ராதாராணியோட ஆதங்கத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் பகவானோட தேரோட்டி அவரோட ஆதங்கத்தை பார்த்தோம் இல்ல, தாருகானோட ஆதங்கத்தை பார்த்தோம். சோ அவர்களோட அஸ்தித்வம் எதற்காக அவர்கள் அவரோட நிலையின் வெளிப்பாடு என்ன அப்படிங்கிறது இங்க ரொம்ப உயர்ந்த ஒரு விஷயம். அதுல கிருஷ்ணர் மட்டுமே, கிருஷ்ணரோட அன்பு மட்டுமே, கிருஷ்ணருக்கு என்ன தேவையோ அது மட்டுமே
வேற எதுவுமே இல்லை. ஸோ அது மட்டுமே மைய கருத்தா இருக்கிறவர்களுக்கு இந்த முக்திங்கிறது அந்த நினைப்பு கூட பக்தர்களுக்கு வருவதில்லை. புக்தி முக்தி ஸ்பிரீஹா ஆதி பிசாச்சி ஏன வர்த்தத்தை அப்படிங்கிற பின்னாடி எத்தனை சர்த்தாமிருத்தம். இந்த புக்தி முக்தி ஸ்பிரீஹா இது எல்லாமே எதோட ஒப்பிடப்படுகிறதுனா ஒரு விதமான பிசாச்சி அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பிசாசுகள் நம்மளோட கிருஷ்ணர்கிட்டேருந்து நம்மளை விலக்கி கொண்டு போய்விடும். நான் பக்தர்களுக்கு அதுல இல்லைன்னா, ஏன்னா இது நம்ம ரூப கோஸ்வாமியோட சிக்ஷைகள் நம்மளை எதுக்கு தயார் பண்றதுன்னா அனன்யா பக்திக்காக தயார். அனன்ய பக்தியை தன்னோட வாழ்க்கையின் ஆதாரமாக ஆற்றிக்கொண்ட பக்தர்கள் இந்த பயிற்சியில் அவர்கள் இந்த முக்திங்கிற விஷயத்தை பத்தியான சிந்தனை கூட இல்லை. ஏன்னா அந்த சிந்தனை கூட என்ன மாதிரினா பிசாச்சி அப்படிங்கிறது. அத கிருஷ்ணரிடமிருந்து நம்மளை தூரம் அழைத்து போகக்கூடிய பிசாசாக காணப்படுகிறார்கள். அதனால அதுக்கு இல்லை. அதனால இந்த 5 முக்திகளும் பக்தர்களை கவருவதில்லை அப்படின்னா, ஏன்னா இது அவங்களுக்கு பிரதானமே கிடையாது. பிரதானம் என்னதுன்னா கிருஷ்ண பிரேமை. கிருஷ்ணருக்கு எது பிரீத்தியை அளிக்குமோ அது மட்டும்தான் பக்தர்களோட உறுதியான நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடு அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, வேற எதை பத்தியும் அவர்களுக்கு சிந்தனை இல்லை. அதான் இங்க சொல்றாரு. ஏன்னா இங்க சுத்த பக்தர்களோட நிலை பேசப்படுது. 205 என்ன சொல்றார்? முக்கியமான ஸ்லோகம் இது. ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிற ஸ்லோகம். இதை ஷீல பிரபுபாதர் அதிகம் மேற்கோள் காட்டி இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். மத்குணஸ்ருதி மாத்ரேண மயி சர்வகுஹாஷயே மனோகதேர் அவிச்சின்னா யதா கங்காம்பசோம்புதௌ. எவ்வாறு கங்கையின் தெய்வீக நீர் தடையின்றி கடலை நோக்கி செல்கின்றதோ அது போல என் பக்தர்கள் என்னை பற்றி செவியுறும்போது அவர்களது மனம் அனைவரின் இதயத்திலும் வசிக்கும் என்னிடம் வருகின்றன. அடுத்தது 206. லக்ஷணம் பக்தி யோகஸ்ய நிர்குணஸ்ய ஹிதார்த்தம் அஹைத்துக்ய வியவஹிதா யபக்தி புருஷோத்தமே. இவையே முழுமதற் கடவுளான புருஷோத்தமருக்கு செய்யப்படும் தெய்வீக அன்பு தொண்டின் அறிகுறிகளாகும். இது காரணமற்றது, எந்த வழியினாலும் தடுக்கப்பட முடியாதது. பதம் 206. 506 முன்பிருக்கு. பதம் 207. சாலோக்கிய சாஷ்டி சாரூப்ய சாமீப்யைகத்தவ்யமப்யுத தியமானம் ந கிருஹ்ணந்தி வினா மத்சேவனம் ஜனா. எனக்கு சேவை செய்வதற்கு பதிலாக சாலோக்கிய சாஷ்டி சாரூப்ய சாமீப்ய என்னுடன் ஐக்கியமாகுதல் என இத்தகைய முக்திகளில் எதை நான் வழங்கினாலும் என்னுடைய பக்தர்கள் அதனை ஏற்பதில்லை. ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து 3வது ஸ்கந்தம் 29வது அத்தியாயம் 11 to 13 வரைக்கும் இருக்கக்கூடிய
வரும் இந்த 3 ஸ்லோகங்கள் கபில தேவரின் வடிவில் ஸ்ரீ கிருஷ்ணரால் பேசப்பட்டவை. பதம் 208. மத்சேவயா பிரதீதம் தே சாலோக்யாதி சதுஷ்டயம் நெச்சந்தி சேவையா பூர்ணா குதோ அந்யத் கால விப்ளுதம். எனக்கு சேவை செய்து தங்களது விருப்பங்களை நிறைவேற்றி கொண்டுள்ள என் பக்தர்கள் அத்தகு சேவையினால் எளிதில் அடையப்படக்கூடிய 4 வகையான முக்தியினை கூட ஏற்பதில்லை. அவ்வாறு இருக்கையில் காலப்போக்கில் அழியக்கூடிய எந்த ஓர் இன்பத்தையும் அவர்கள் ஏன் ஏற்க வேண்டும்? பொருளுரை. ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து 9வது ஸ்கந்தம் 4வது அத்தியாயம் 67. வரும் இந்த ஸ்லோகம் மாமன்னர் அம்பரீஷன் குணங்களுடைய தொடர்பில் பகவானால் பேசப்பட்டதாகும். பூரணத்துடன் ஐக்கியமாகுதல் என்பது ஸ்வர்க்கத்தில் வாழ்வதை போன்ற தற்காலிகமானதாகும். அவை இரண்டுமே காலத்தினால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. இரண்டில் எந்த நிலையும் நிரந்தரமானதல்ல. மத் சேவையா பிரதீதம் தே, என்னோட சேவையை பெற்றதற்கு பின்னர். இதை விட சிறந்தது எதுவும் இல்லைனா நெச்சந்தி சேவையா பூர்ண குதோ அந்யத் கால விப்ளுதம். குதோ எவ்வாறு முக்தி எப்படி பகவானோட திருப்பாதங்களின் சேவையை விட உயர்ந்ததாக இருக்க முடியும் அப்படின்னா இந்த இடத்துல வாதம். ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது அம்பரீஷர் முன். எது உனக்கு வேணும்? சொர்க்கம் இல்லைன்னா இல்ல பகவானோட திருப்பாதம் எது உயர்ந்ததுன்னு? எல்லா முக்திகளை விட உயர்ந்தது என்னன்னா பகவானின் திருப்பாதங்களின். ஏன்னா இதை இச்சை கொண்டுள்ளவனுக்கு வேற எதையுமே திருப்திப்படுத்த முடியாது. So everything is dependent on the attitude of the performer. பக்தி யோக வழிமுறையில் பகவானின் திருப்பாதங்களின் நித்திய சேவையை மட்டுமே நோக்கமாக கொண்டுள்ள ஒரு பக்தனுக்கு வேறு எது திருப்திப்படுத்த முடியும்? அருமையான ஸ்லோகம் வரும். பாரிஜாத்தே அந்தசா லப்தே சாரங்க அந்யோன்ய சேவத்தே துவதங்கிரி மூலம் ஆசாத்திய சாட்சாத் கிம் கிம் விரணீமயி. ஸ்லோகத்தை நான் முன்னாடி கூட சொல்லியிருப்பேன். நான் எவ்வளவு தடவை கேட்டாலும் சுவையான ஸ்லோகம் இது. ஏன்னா அந்த பாரிஜாத்த பூவோட அந்த தேனை, அந்த மகரந்தத்திலிருந்து அந்த தேனை சுவைத்த அந்த வண்டுக்கு வேற எந்த பூவோட அந்த மகரந்தத்திலிருந்து சேர்க்கக்கூடிய தேன் பிடிக்காம போயிடும். உயர்ந்த பாரிஜாதத்தோட தேனை சுவைச்சாச்சு, அதை அனுபவிச்சதுக்கு அப்புறம் வேற எவ்வளவுதான் அது நல்ல நறுமணம் வீசக்கூடிய நல்ல தேனை தரக்கூடிய இருந்தாலும் அந்த பாரிஜாத்த பூவோட தேனுக்கு நிகரானது கிடையாது. அதே போல துவதங்கிரி மூலம் ஆசாத்திய, யார் ஒருவனுக்கு உங்களோட திருப்பாதத்தின் சேவை எடுத்து விட்டதோ சாக்ஷாத் கிம் கிம் விரணீமயே, இதை விட உயர்ந்த விஷயம் அவன் வாழ்நாளில் பெறுவதற்கு என்ன உள்ளது? This is the top. இதை விட ஒரு உயர்ந்த விஷயம் ஒரு அனன்ய பக்தனோட சிந்தையிலேயே இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இந்த உண்ணுத்துக்காக தான் அவன் இந்த பயிற்சியை மேற்கொள்றான். இந்த கிருஷ்ண பக்தரின் உதவியை நாடுவதற்கு எதற்காக? இந்த ஒரு இலக்கை பெறுவதற்காக. இந்த இலக்கை பெறுவதற்கான ஆவல் கொண்டிருக்கக்கூடிய பக்தருக்கு வேறு என்னது திருப்திப்படுத்த முடியும்? திருப்திகரமாக இருக்கணும் எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதுதான் இந்த ஸ்லோகத்திலும்
அம்பரீஷரை எது திருப்திப்படுத்த முடியும்? மத் சேவையா பிரதீதம், என்னோட சேவைக்காகவே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நபர் இவர். சோ இதை விட உயர்ந்த வஸ்து அவருக்கு என்னவாக இருக்க முடியும்? எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு. சோ இது மட்டும்தான். இது கிடைச்சதுக்கு அப்புறம் வேற எதுலயும் அவருக்கு நாட்டம் சொல்றோம் இல்லையா, ரசவர்ஜம் ரசோப்பியச பரம் திருஷ்டுவா நிவர்த்தது. இதான் கிருஷ்ணன் சொல்றாரு பகவத்கீதையில. இந்த கிருஷ்ண பக்திங்கிற அந்த உயர்ந்த சுவையை ஒருவன் பருக ஆரம்பித்த பிறகு அவனுக்கு இந்த புலன்கள் தரக்கூடிய எந்த சுவையும் ஏற்றுக்க முடியாது. முக்தி அளிக்கக்கூடிய சுவைகளையும் அவனால் ஏற்றுக்க முடியாது. சொல்றான், சரி பௌதிக பற்றுதல், இந்த பௌதிக புலன்கள் விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்யதே, இதுல எல்லாம் சலித்து போயிடுது. ஏன்? ரசவர்ஜம் ரசோப்பியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. அவன் அந்த பரம சுகத்தை, எந்த சுவைக்கு முன் மற்ற எல்லா சுவைகளும் நெருங்க முடியாதோ இந்த சுவையை பருகினதுக்கு அப்புறம் வேற எந்த சுவையும் அவரை திசை திருப்ப முடியாது, இன்க்ளூடிங் முக்தி. அதுதான் இங்க இருக்கக்கூடிய வாதம். இது எல்லா ஆன்மீகவாதிகளுக்கு பொருந்தாது. ஆன்மீக பயணத்தில் யார் ஒருவன் அனன்ய பக்தியை தேடிக்கொண்டு போகிறானோ, ஏன்னா ஆன்மீகவாதிகள் பலர் இல்லையா, பிரம்மேத்தி பரமாத்மேத்தி பகவான் இத்தி, எல்லாருமே ஆன்மீகவாதிகள் தான். ஆனா யாருக்கு இந்த முக்தியில கூட ஒரு பிடிப்பு இல்லாம இருக்கும், அந்த சுவை கூட வேண்டாம் அப்படின்னு நிராகரிக்கக்கூடிய நிலையில் யார் இருக்கிறார்கள்னா அந்த அனன்ய பக்தர்கள் மட்டும். சில பேருக்கு பிரம்மானந்தம் போதும், சில பேருக்கு பரமாத்மா ஆனந்தம் போதும், சில பேருக்கு கிருஷ்ண ஆனந்தம். அந்த பக்தர்கள் அந்த உயர்ந்த இலக்கை நோக்கி செல்லக்கூடிய ஆன்மீகவாதிகளுக்கு முக்தி கூட பெரிதல்ல. ஏன்னா கிருஷ்ண பிரேமையின் சுவை மட்டுமே அவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், வேறு எதுவுமே அவர் நாடுவதில்லை. அதெல்லாம் இங்க வைக்கக்கூடிய கருத்து. பதம் 209. மீண்டும் கோபிகளை நோக்கி பதங்கள் அமைகின்றன. காமகந்தஹீன ஸ்வபாவிக கோபி பிரேம் நிர்மல உஜ்வல சுத்த ஜேன தக்தஹேம. கோபியர்களின் இயல்பான பிரேமை துளியம் காமம் இல்லாதது. அது உருக்கிய தங்கத்தை போல களங்கமற்றதும் பிரகாசமானதும் தூய்மையானதும் ஆகும். 210. கிருஷ்ணேர சகாய குரு பாந்தவ பிரேயசி கோபிகா ஹயேன பிரியா சிஷ்யா ஷகீதாசி. கோபியர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு உதவியாளர்களாக, குருமார்களாக, நண்பர்களாக, மனைவிகளாக, பிரியமான சீடர்களாக, அந்தரங்க தோழிகளாக, தாசிகளாக என அனைத்துமாக இருக்கின்றன. சகாய குரவ சிஷ்யா புஜிஷ்யா பாந்தவா ஸ்திரிய சத்யம் வதாமி தே பார்த்த கோப்ய கிம் மே பவந்தி ந. கோபியர்கள் கிருஷ்ணரது விருப்பங்களை அறிவர், அவரது இன்பத்திற்கான எவ்வாறு பக்குவமான அன்பு தொண்டாற்றுவது என்பதை அறிவர். அன்புக்குரியவரின் திருப்திக்காக அவர்கள் தங்களது சேவைகளை பக்குவமாக செய்கின்றனர். ஹரே கிருஷ்ணா பிரபு. சாரி, பொருளை தப்பா படிச்சுட்டேன் இல்லையா. பார்த்தனே,
நான் உன்னிடம் உண்மையை கூறுகிறேன். கோபியர்களே எனக்கு எல்லாம் உதவியாளர்கள், குருமார்கள், சீடர்கள், சேவகிகள், தோழிகள் மற்றும் மனைவியர். அவர்கள் எனக்கு என்னவாக இல்லை என்று நான் அறியேன். பொருளுரை. இந்த ஸ்லோகம் கோபி பிரேமாமிருதம் என்னும் நூலில் பகவான் கிருஷ்ணரால் பேசப்பட்டதாகும். பதம் 212. கோபிகா ஜானேன கிருஷ்ணேர மனேர வாஞ்சித பிரேம சேவா பரிபாத்தி இஷ்ட சமிஹித. கோபியர்கள் கிருஷ்ணரது விருப்பங்களை அறிவர். அவரது இன்பத்திற்கான எவ்வாறு பக்குவமான அன்பு தொண்டாற்றுவது என்பதையும் அறிவர். அன்புக்குரியவரின் திருப்திக்காக அவர்கள் தங்களது சேவைகளை பக்குவமாக செய்கின்றனர். பதம் 213. மன்மாஹாத்மியம் மத்ஸ்பர்யாம் மத்சபர்யாம் மத்ஸ்ரத்தாம் மன்மனோகதம் ஜானந்தி கோபிகா பார்த்த நானே ஜானந்தி தத்வதः. பார்த்தனே, எனது மகிமைகள், எனது அன்பு தொண்டு, எனக்குரிய மரியாதை, எனது மனோபாவம் ஆகியவற்றை கோபியர்கள் அறிவர். மற்றவர்களால் இவற்றை உண்மையாக அறிய இயலாது. ஸ்லோகம் பகவான் கிருஷ்ணரால் ஆதி புராணத்தில் அர்ஜுனிடம் பேசப்பட்டதாகும். பதம் 214. ஸ்ரீ கோபிகண மத்தியே உத்தமாராதிகா ரூபே குணே சௌபாகியே பிரேம சர்வாதிகா. கோபியர்களின் மத்தியில் ஸ்ரீமதி ராதாராணியே உத்தமமானவள். அழகு, நற்குணம், சௌபாகியம் ஆகியவற்றில் மட்டுமன்றி எல்லாவற்றிலும் மேலாக பிரேமையில் அவள் எல்லோரையும் மிஞ்சிவிடுகிறாள். கோபியர்களின் மத்தியில் ஸ்ரீமதி ராதாராணியே மிக மிக உயர்ந்தவள். அவள் மிக சிறந்த அழகுடையவள், மிக சிறந்த குணமுடையவள், எல்லாவற்றுக்கும் மேலாக கிருஷ்ணர் மீது மிக சிறந்த அன்புடையவள். திருப்பி அந்த எக்ஸால்டட் பொசிஷன் ஆஃப் ஸ்ரீமதி ராதாராணி. இதை பத்தி பல பதங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கோபி பிரேமையை பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் அதுல தலை சிறந்தவள் ஸ்ரீமதி ராதாராணி அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் சுத்த பக்தியை பத்தி மீண்டும் பல பிரமாணங்களை நமக்கு முன்வைத்ததுக்கு அப்புறம் ஸ்ரீ கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி மீண்டும் கோபியர்களின் தலை சிறந்தவர்களாக திகழக்கூடிய ராதையை மீண்டும் இங்கே குறிப்பிடுகிறார். ஏன்னாக்கா அந்த ஸ்ரீமதி ராதாராணி பெறக்கூடிய ஆனந்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக தான் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவின் வருகை. அதுதான் இங்க அந்த முதன்மை ஆனவளான ராதாராணியின் தனித்துவம், ராதாராணிக்கு உரித்தாகக்கூடிய அந்த உயர்ந்த குணம், எவ்வாறு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் சேவையில் தன்னை ஸ்ரீமதி ராதாராணி அர்ப்பணித்துக் கொள்கிறாள் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நமக்கு எடுத்து வைக்கிறார். எதுக்கு இந்த விஷயம் மீண்டும் மீண்டும் பேசப்படுகிறது அப்படின்னாக்க அந்த மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்றோம். ஒரு விஷயம் 3 தடவை உரைக்கப்பட்டாலே அது மாற்ற முடியாத ஒரு விதியாக அமைந்து விடுகிறது அப்படிங்கிறது. கலோ நாஸ்தியேவ 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 கதிரன்யதா, ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம். எதுக்கு 3 முறை அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தி ஏன் இது சொல்லப்படுகிறது அப்படின்னா, எதுக்கு இந்த வலியுறுத்தல்னா, மீண்டும் மீண்டும் இதுல
ஐயம் கொண்டு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ நெய்த்தின்னு இதுல வந்து நம்ம அதிகமாக தெரிந்து கொள்வது எதுவும் இல்லை. ஏன்னா ஒரு விஷயம் வந்து அழுத்தம் திருத்தமாக உரைத்து விட்டால் ஓகே, ஒரு தடவைனா நம்மளோட அந்த புத்திசாலித்தனத்தையும் நம்மளோட அந்த அகந்தையும் திருப்தி செய்து கொள்வதற்காக வேணா நமக்கு ஒரு ஆய்வுகள் நடத்தலாம். அதுக்கப்புறம் மீண்டும் இந்த செயல்களில் ஈடுபடுவது நமக்கு நன்மை அளிக்காது அப்படிங்கிற விஷயத்துக்காக. ஏன்னா சாஸ்திரம் ஒரு விஷயத்தை 3 தடவை உரைத்து சொல்லி விட்டதுனால் ஓகே, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படும். இதுல வந்து ஒரு ஹரே கிருஷ்ண மாமந்திரம் என்னை காப்பாத்துமா அப்படின்னா இது வந்து நம்மளோட பரிசீலனைக்கு உட்பட்ட ஒரு விஷயம் அல்ல. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளோட இந்த பௌதீக புத்திசாலித்தனத்தை கொண்டு, நம்மளோட பௌதீக கல்வி திறனை கொண்டு, கிருஷ்ணருக்கு நமக்கு தந்த ஆற்றலை கொண்டு இந்த விஷயத்தை கண்டறிதுங்கிறது சாத்தியமே இல்லை. நம்மளோட இந்த கஷேத்திர யோகம் இதுல வந்து அந்த லிமிட்டேஷன், அதாவது நம்மளோட புத்திசாலித்தனத்துக்கு இருக்கக்கூடிய அந்த குறையை சுட்டி காட்டுகிறார். உன்னோட புலன்களுக்கு இவ்வளவுதான்ப்பா சக்தி இருக்கு, அதை நீ நல்லா புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறத கிருஷ்ணர் நமக்கு தெளிவாக விளக்குறார். ஏன்னா இந்த கஷேத்திரம் இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய பல விஷயங்களே நம் புத்தி மற்றும் நுண்ணறிவை கொண்டு நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியல. ஏன்னா சாப்பிடுற வரைக்கும் நமக்கு தெரியறது இல்லையா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்கிறது? எவ்வளவு பேருக்கு இதுக்கு பதில் இருக்கு? சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கும். ஓகே, பட் உங்களால அந்த ஃபுல் ப்ராசஸ சொல்ல முடியுமா? இந்த தொண்டை பகுதியிலிருந்து வயிற்று பகுதிக்கு போனதுக்கு அப்புறம் என்னென்ன ஆறுது, என்னென்ன நடக்குது? நீங்க சொல்றதெல்லாம் வந்து எஃபெக்டை வச்சு நீங்க சொல்றீங்க. நீங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது இஸ் அன் எஃபெக்ட் இல்லையா, விளைவு. எஸ். பட் ஆக்சுவலி வாட் இஸ் ஹேப்பனிங்? நம்ம ஏதாவது ஒரு கருவியை நரிஷ்மெண்ட் கிடைக்கும், உருவாக்கி இருக்கோமா? அதை வந்து ஒரு ப்ராசஸ், அப்பா இந்த சமயத்தில் நடக்கிறது துஷ்டி புஷ்டி அதெல்லாம் நீங்க சொல்றது ஓகே. ஸ்ரீமத் பாகவதம் அதே தான் சொல்றது. உடனே இந்த 4 மாற்றங்கள் ஏற்படுகிறதப்பா அப்படிங்கிற, பசி போகிறது, நாம் திருப்தி அடைகிறோம், புத்துணர்ச்சி பெறுகிறோம். ஓகே, இதெல்லாம் பாகவதத்தோட பதில். சரியா? பாகவதம் தெரியாதவங்க அவனோட அந்த பௌதிக விஞ்ஞானத்தை பயன்படுத்தக்கூடியவன் என்ன பதில கண்டுபிடிப்பான்? அவனால என்ன தெரிஞ்சுக்க முடியும்? யூ நீட் த ப்ராசஸ். ஏன் பிரபு? உங்களுக்கு அந்த ப்ராசஸ் வேணும். என்ன ஆறுதுங்கிற ப்ராசஸ் வேணும். அந்த ப்ராசஸை தெரிஞ்சு கொண்டதுக்கான அந்த கருவியே நம்ம கிட்ட இல்லையே, கிடையாது. இப்போ ஸ்ரீமத் பாகவதம் பார்த்தோம்னா சுத்த பக்தியை தரக்கூடிய ஒரு பரிந்துரைக்கக்கூடிய ஒரு கிரந்தம், வேதாந்தம். அதாவது வேதம் தரக்கூடிய அந்த அந்தம விஷ்ணுங்கள், அதாவது வேதத்தின் சாரத்தை பக்தர்களோட பகவான் நிகழ்த்திய லீலைகளை வைத்து நமக்கு புகட்டக்கூடிய விதமாக இது அமைக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து கபில தேவர் சொல்றார், அந்த கர்ப்பம் தெரிஞ்சதுல இருந்து அந்த சிசு தாயோட கர்ப்பப்பையில் எப்படி வளருகிறதுன்னு. பாகவதத்துல இருக்கிற கிளாரிட்டி கூட இன்னைக்கு இருக்கிற சயின்டிபிக்கல் இல்ல. அது ஏதோ ஒரு மெஷின் இருக்கே, யாரு நம்ம லட்சுமி மாதாஜிக்கு தெரியும், ஹாஸ்பிட்டல் ஆசாமி அவங்கதான். ஸ்கேனிங் இல்ல, அதுக்கு ஏதோ ஒரு பேர் இருக்கு. ஓஹோ, ஸ்கேனிங் தான், ஆனா அதுக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷல் பேர் இருக்கு. அது என்னது? லட்சுமி மாதாஜி இந்த டுக்குன்னு அந்த ஹார்ட் பீட் குழந்தையோடதெல்லாம் வச்சு அந்த ஒரு இதை ஏதோ தடவி பார்த்து சொல்லுவாங்களே. ஸ்டெத்தோஸ்கோப்பா? இல்ல ஸ்டெத்தோஸ்கோப் கிடையாது. இது வந்து அப்படியே படம் போட்டு காட்டும். அது இதுதான் குழந்தை பாருங்க அப்படின்னு. அது பாக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன என்ன சொல்ற வேர்க்கடலை மாதிரி இருக்கும் அந்த குழந்தை.
ஷேப். எம்ஆர்ஐ ஸ்கேன் தான் பிரபு அதுல காட்டுவாங்க. இல்ல எம்ஆர்ஐ இல்ல அதுக்கு ஏதோ பேரு. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பிரபு. இல்லம்மா. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் தான் பிரபு. அல்ட்ராசவுண்ட் வந்து அந்த அந்த இதை வச்சு கண்டுபிடிக்கிறதா இருக்கும். அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு பேரு. எக்ஸ்ரேக்கு அப்புறம் இதுதான் அந்த அந்த அதை வச்சுதான் அந்த குழந்தை ஹெல்த்தியா இருக்கா, அப்படியா இருக்கா, நேரா பிறக்குமா, தலைகீழா பிறக்குமா, சிசேரியன் பண்ணணுமா, சுகப்பிரசவமா, இது எல்லாமே டிட்டர்மின் பண்றாங்க. அதை வச்சு இப்போ ஃபைனலா ஒரு மெஷினை ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட ரிசல்ட் கூட பார்த்தோம்னா 50% தான் அப்படிங்கிறான். எனிவே, சோ இந்த கருவிகளுக்கு முன்னாடி எப்படி அப்போ கபிலருக்கு தெரிஞ்சது? துல்லியமா சொல்றாரு. 2வது நாள் அந்த அந்த பீஜம் இப்படி இருக்கும், 3வது நாள் இப்படி இருக்கும், ஒரு வாரத்துக்கு அப்புறம் இப்படி இருக்கும், 2வது வாரத்தில் இப்படி இருக்கும், இப்படி வந்து ஜனிக்கிற வரைக்கும் சொல்றாரு. அவர் எந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு பார்த்தார்? அவருக்கு இந்த ஞானம் யாரால் தரப்பட்டது? சோ ஒரு இந்த அளவுக்கு ஒரு விவரணம் ஸ்ரீமத் பாகவதத்திலேயே நமக்கு கபிலரின் வாயிலாக கிடைக்கிறதுனா, அப்போ வந்து அஸ்விரி குமார சம்மிதை இதெல்லாம் வந்து இந்த ஸ்பெசிபிக்கா வந்து இந்த ஹியூமன் அனாட்டமி இந்த விஷயங்களை பத்தி பேசக்கூடிய அந்த வேத புஸ்தகங்களை, உபவேதங்களை எடுத்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. பக்தியை முதன்மைப்படுத்தி இருக்கக்கூடிய ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த அளவுக்கு தெளிவான வர்ணனை இருக்கு. அப்போ இதையே சார்ந்து இருக்கக்கூடிய அந்த கிரந்தங்களை நாம் எடுத்து பார்க்கும்போது அப்ப யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு துல்லியமாக நம்மளோட ஸ்ருதி வாக்கியங்கள். ஏன்னா படைப்பாளிக்கு தெரியும், அவருக்கு எல்லாமே தெரியும். கபிலரே பகவான் தான் பிரபு. கரெக்ட் தான், அதான் தெரியுது. அதான் நான் சொல்ல வரேன். அவர் வாயிலாக நம்ம பகவான் இல்ல, நமக்கும் தெரியுது. கபிலர் பகவான், அவருக்கு தெரியறதுல என்ன பெரிய விஷயம்? நியாயமான பேச்சு. இப்ப நமக்கே தெரியறதே, கபிலர் சொல்லி நாம் கேட்கும் பொழுது நமக்கே so the only thing is for you to know the right thing, you should know the right source. இங்க எதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம்? கிருஷ்ணரின் தூய பக்தர்கள், அந்த தூய பக்தர்கள்ல கோபிகள், அந்த கோபியில தலை சிறந்தவள் because we are talking about அநேக பக்தியிலையும் the top most. அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். சோ நமக்கு எந்த அளவுக்கு பிரவேசம் இருக்கு பாருங்க பக்தர்கள். அதுதான் நான் இங்க சுட்டி காட்ட விரும்பக்கூடிய பாயிண்ட். if we are interested, we have this big reservoir of knowledge that we can access. கொடுத்துட்டு போயிருக்கா ஆச்சாரியர்கள் நமக்கான. ஆனா அதை யாரால பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னா, யார் ஒருவருக்கு இதில் ஆர்வம் இருக்கிறதோ, யார் ஒருவன் தாழ்மையுடன், மரியாதையுடன், முழு விசுவாசத்துடன் இதை அணுகுகிறாரோ அவருக்கு இந்த ரகசியங்கள் புலப்படும். மற்றவர்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியாது, புரிஞ்சு கொள்ள முடியலங்கிறத ஒத்துக்க முடியாது. ஏன்னா அபிமானம், அகங்காரம் தடுக்கிறது. அதனால என்ன பண்றோம்? அதை குற்றப்படுத்தி விட்டால் அவ்வளவுதான் நம்மளால முடியும். அப்ப இதெல்லாம் பொய்ப்பா, இப்படி யாருமே கிடையாதுப்பா, இதெல்லாம் வந்து ஒரு கற்பனை. யாரு லெனினா ஸ்டாலினா அதான் சொன்ன, ரிலிஜன் இஸ் தி ஓபியம் ஆஃப் த பீப்புளா ஏதோ சொன்னா அது மாதிரி. அவன் கால் மார்க்ஸ் சொன்னானா? ஓகே, ரிலிஜன் இஸ் தி ஓபியம் ஆஃப் தி பீப்பிள் அப்படினா. ஆமா, அவனோட புத்திசாலித்தனத்துக்கு அவ்வளவுதான். ஆனா அவனால புரிஞ்சுக்க முடியல. என்ன சொல்லிட்டான்? இது ஒரு
ஒரு ஒரு ஒரு உலகம் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு போதைப் பொருளை விரும்பவர்களுக்கு இந்த இந்த சமய நெறிகள் இது என்னடானா ஓகே, எல்லாருக்கும் ஒரு விதமான போதை தேவைப்படுது, இது ஒரு சமூக போதை அப்படின்ட்டு போயிட்டான். நான் அவனுக்கு இருக்கக்கூடிய குறை மதியில இவ்வளவுதான் அவனால கிரகிச்சுக்க முடிஞ்சது. ஏன்னா அதுக்கு மேல இருக்கக்கூடிய விஷயங்களை அவனால ஏன் பார்க்க முடியலன்னா, பிரபுபாதர் அதற்கும் விடை சொல்ற, ஓ லார்ட் கிவ் அஸ் மை டெய்லி பிரெட். தினம் அவனோட உணவுக்காகவே பிரார்த்தனை பண்றவனுக்கு இதுக்கு மேல எதையும் சிந்திக்க தோணாது அப்படின்னு. வெரி குட், கரெக்டா பதில் சொல்லிட்டாரு அன்னைக்கு. அதனாலதான் இந்த பிலாசபி காணாம போயிடுது 75 வருஷத்துலயே. இது ஓகே, எல்லாருக்கும் சோறு கண்ட இடமே சொர்க்கம் அப்படின்னு பார்த்தோம்ல இல்லையா? எதிராக அவனுக்கு சொர்க்கம்னா சோறு கண்ட இடமே சொர்க்கம்பா. எங்க எனக்கு சோறு கிடைக்கிறதோ அதுதான் சொர்க்கம். இது ரொம்ப ஆரம்ப நிலை உணர்வு. இதுவும் வேதத்தோட அறிவு தான். அன்னமயி கோஷம் அப்படிங்கிறது வேதம். இது அதையும் சொல்லியிருக்கு. இதுவும் நம்ம ஏதோ கண்டுபிடிச்சதுதான். நம்ம பல பேர் அவனோட பேரை இதுக்கு பின்னாடி குத்தின்னு இருப்பான். ஆனா இதெல்லாம் மனித கண்டுபிடிப்புகளே கிடையாது. இது வேதம் சொல்றது. இத எல்லாரோட முதல் கடவுள் யாருன்னா சோறு தான் அப்படிங்கிறது. ஈஸ்வரா, அதான் அன்னமயி கோஷ். யாருப்பா உன் கடவுள்னா, யாரும் எனக்கு தினம் சோறு போடுறானோ அவன் தான்ப்பா கடவுள். இப்ப நான் இன்னைக்கு போட்டிருக்கேன், நான் யாரு? கடவுள். அவ்வளவு. நாளைக்கு போடல, உடனே பதவி விளக்கப்படுகிறது. நாளைக்கு வேற ஒருத்தர் போட்டார், அவர் கடவுள் ஆயிட்டார். பட் சைத்தன்ய சரிதாமிர்தம் நாம் இப்ப பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பகுதிகள் இது போல சாதாரண விஷயங்களை பற்றி தகவல் சேகரித்து தரக்கூடிய விஷயங்கள். இது அனன்ய பக்தியில் தலை சிறந்தவர்களை பற்றி, அவர்களோட நிலைப்பாடுகள் என்ன, அவர்கள் எப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை சாதித்தார்கள், அதில் தலை சிறந்தவள் யார், அவர்களோட பிரார்த்தனை எப்படி, அந்த கிருஷ்ணரை தரிசனிக்கும் வரும்போது மற்ற இடையூறுகளை எப்படி கோபம் கொள்கிறார்கள், அதில் சினம் வருகிறது அவருக்கு, இப்படி அந்த உயர்ந்த பாவங்களை வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள் நமக்கு இங்கே பரிச்சயம் செய்து காட்டப்படுது. சோ எதற்காக இவர்கள் நமக்கு பரிச்சயப்படப்படுகிறார்கள் அப்படின்னா, யாரை அந்த நிலையை நோக்கி நாம் செல்லும் பொழுது அந்த நிலையை அடைந்ததுக்கு அப்புறம் யாரை பின்பற்ற வேண்டும்ங்கிற விஷயம் நமக்கு ஆரம்பத்துல இருந்து சொல்லப்படுகிறது இல்லையா? நம்மளும் இந்த பயணத்துல இருக்கோம் இல்லையா? ஆதோ சத்தா தத சாது சங்கா அத பஜன கிரியா, அனர்த்த நிவர்த்தி ஷாத், நிஷ்டா ருச்சி ஆசக்தி பாவ பிரேம. அந்த பாவத்தை கடந்து பிரேம நிலையை நாம் அடையும் போது அப்போ பின்பற்றக்கூடியவர்கள் யார் அப்படின்னு இப்ப அடையாளம் காட்டு. சோ பாவ நிலையில் இருக்கும்போது யாரை பின்பற்ற வேண்டும், நிஷ்டாவில் யாரை பின்பற்ற வேண்டும், அனர்த்த எல்லாமே ஸ்ரீமத் பாகவதத்துல நமக்கு அடையாளம் காட்டு. ஏன்னா சம்டைம்ஸ் இட் பேஃபிள்ஸ் அஸ் இல்லையா? எனக்கே இந்த கேள்வி பல தடவை இருந்தது. ஒரு வாட்டி கேட்டுட்டேன். அப்ப அவர் அக்கண்ட பிரம்மச்சாரியா இருந்தார். இப்ப அவர் மகாராஜ் சந்நியாசம் கிடைச்சிருந்தார். இப்ப அவருக்கு தெரியல சந்நியாச பேரு டக்குன்னு நினைவுக்கு வரல. ரசிகேந்திர பிரபு இருக்காரா அவரோட? ஆனா ஏகலவ்ய பிரபுக்கு என்ன இப்போ சந்நியாச பேரு? எனிவே அவர்கிட்ட கேட்டேன். இப்போ கிருஷ்ண சைத்தன்ய மகாராஜ். எஸ், கிருஷ்ண சைத்தன்ய சுவாமி. அவர்கிட்ட ஒரு பாகவதம் கிளாஸ் குடிச்சதுக்கு அப்புறம் நான் அவர்கிட்ட இந்த கேள்விதான் கேட்டேன். நம்ம ஹரே கிருஷ்ண மாமந்திரம் சொல்லும் போது அந்த பாவம் எப்படி இருக்குன்னா, ஒரு 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 நிர்கதியா இருக்கக்கூடிய அந்த குழந்தை தனியா மாட்டின்னு திக்கு தெரியல, ஒண்ணும் தெரியல, அந்த தாயை நோக்கி எப்படி அது
கூப்பாடு போடுமோ அந்த அளவுக்கு நான் கிருஷ்ணரை நோக்கி கதறி அழணும், அந்த பாவத்தில் நாம் பாமத்தை சொல்லணும். நான் சொன்னேன், அந்த பாவத்திலேருந்து நான் பல கோடி மைல் தூரத்துல இருக்கேன், அந்த பாவத்தை எப்படி நான் செயற்கையாக வளர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு. அப்படியே நான் வளர்த்து கொண்டேன்னு சொன்னா கூட ஒரு அபிநயம் தானே இது அப்படின்னு. ஸோ வாட் ஷுட் ஐ டூ? ஷுட் ஐ சிம்பிளி ஃபேக் இட்? இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நான் ஏதாவது, நான் இங்கிலீஷ்ல ஒரு இல்ல, ஃபேக் இட் டில் யூ மேக் இட். அது உன்னோட இயல்பாக மாறுற வரைக்கும் அந்த இருக்கிறாப்பாலே நீ நடிச்சுட்டு போ அப்படின்னு. அப்படியே நடிச்சுட்டு போக போக ஒரு காலத்துல வந்து அது உன்னோட இயல்பாக மாறிவிடும் அப்படின்னு. பட் இட் டசன்ட், ஐ எம் நாட் ஏபிள் டு கனெக்ட் டு இட். நீ எந்த நிலையில இருக்க அப்படின்னு. நான் ஆதோல இருக்கேன் அப்படின்னா, தட்ஸ் அ குட் ஆன்சர். இப்ப ஸ்ரத்தால கூட இல்லை, ஸ்ரத்தாவே எனக்கு ஸ்திரமா இல்லையே. அப்போ அடுத்த கட்டத்துக்கு நான் போகணுங்கிற அதை இலக்கா வச்சுக்கோ. அது வந்துட்டேன்னு உனக்கு, நீ வந்திருக்க, நீ அடுத்த கட்டத்தை போ அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கிருஷ்ண பக்தியில வழி நடத்துவர சொல்லும் போது அடுத்தடுத்த கட்டத்தை இலக்காக வைத்து கொண்டு போ. இன்னைக்காவது ஒரு நாள் அவங்களோட வழிகாட்டுல நீ பிரேமிக்க வருவ, அப்ப நீ கோபியர்களும் ராதாராணியும் பின்பற்று. தட் சீம்ஸ் டு பி அ ப்ராக்டிக்கல் ஆன்சர். ஸோ அப்ப எனக்கு அது சரின்னு பட்டுது. இன்னைக்கு வரைக்கும் அதுதான் சரின்னு பட்டுருக்கு. ஓகே, இன்னைக்கு நான் என்னோட நிலை என்ன? ஸ்ரத்தாவே இல்லை. ஓகே, லெட் மீ ஒர்க் ஆன் ஸ்ரத்தா. அப்புறம் தான் சாது சங்கம். சாது சங்கம் இருக்கு, ஆனா என்னால எடுத்துக்க முடியலையே. அடுத்த நிலைக்காக ஏங்கின்று அது செய்யலாமே. அந்த ஏக்கத்தோட நீ ஹரிகிருஷ்ண மாமந்திரத்தை சொல்லு, அந்த இலக்கை நீ அடைவதற்கு கிருஷ்ணர் உனக்கு உதவுவார் அப்படின்னு. இந்த பதில் எனக்கு சரியா பட்டது. இனி வரைக்கும் இததான் ஒரு இலக்கா வச்சுட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ உற்சாகம் குறையாம இருக்கிறதுக்கு நம்மளும் ஏதாவது ஒரு பிடிப்பு வேணும் இல்லையா நமக்கு. ஸோ அப்படி இந்த இது நிலையெல்லாம் தாண்டி பிரேமைக்கு வரும்போது யாரை பார்க்கணும்னு அதுக்கும் தீர்வு நம் சாஸ்திரம் தருகிறது. ஸோ அதுதான் இங்க இருக்கக்கூடியது, சாஸ்திரத்தின் ஆழம். ஸோ சைத்தன்ய மகாபிரபுவை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அந்த கடைசி இலக்கு வரைக்கும் என்ன அவர்களுக்கு தேவையோ அனைத்தும் வழங்கப்பட்டிருக்கு. ஒரு நிலையும் யாரை பின்பற்ற வேண்டும், யாரை இலக்காக கொள்ள வேண்டும். தட் இஸ் தி பியூட்டி ஆஃப் சாஸ்திரா. அதான் சும்மா இது வாக்கியம் கிடையாது. தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா, இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த வாக்கியத்தோட ஆழம், அந்த தர்மத்தை தெரிஞ்சு கொண்டு அதை செயல்படுத்துறதுக்கு முயற்சி செய்பவனுக்கு அந்த வாக்கியத்தின் ஆழம் அப்பதான் புரியும். அந்த ஆழத்திலையும் எவ்வளோ, ஹவு டீப் கேன் இட் கோ? ஆழம்னா 10 அடியும் ஆழம்தான், 20 அடியும் ஆழம்தான், 100 அடியும் ஆழம்தான், 1000 அடியும் ஆழம்தான், 1,00,000 அடியும் ஆழம்தான். ஸோ ஹவு டீப் கேன் இட் கோ அப்படின்னா, it can go all the way till you achieve pure love of Krishna. So the ஸ்ரீமதி ராதாராணியோட முதன்மை நமக்கு வலியுறுத்து கொண்டே வருவார். ஏன்னா அதை புரிஞ்சுக்கும் போதுதான் நம்மளால மற்றதெல்லாம் ஏன்னா நமக்கு இலக்கை தெளிவாக ஏன்னா எப்படி இருக்கும் ஏது இருக்கும்னு ஒரு வேகா இருந்துன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பிரயாணத்தை நாம் முனைப்போடு செய்ய மாட்டோம். ஆனா ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் எல்லாம் தீர்க்கமாக சொல்லப்பட்டிருக்கு. நீ இந்தந்த நிலையை வரும்போது இந்தந்த உதவிகளை எடுத்துக்கொண்டு நீ போ அப்படின்னு நமக்கு ஒரு கிளியர் பாத் நமக்கு தரப்படும் போது then we are clear all the way till the lotus feet of Krishna. ஒரு கட்டத்தில் யார் யார் நமக்கு உதவுவதற்கு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த முழு பயணத்தையும் நமக்கு சைத்தன்ய சரிதாமிர்தம் காண்பிக்கிறது. சரி, எங்க ஆரம்பிச்சதுன்னா பகவத்கீதால ஆரம்பிச்சது அந்த பயணம். அதுல இருந்து
ஸ்ரீமத் பாகவதத்தில் பல நிலைகள் நமக்கு தரப்பட்டிருக்கு. அந்த சரம நிலைகள் இருக்கு பாருங்க, அந்த பாவ பிரேம எக்ஸ்க்ளூசிவாக நமக்கு இங்க சேத்தன சரிதாமிரத்துல நாம் பார்க்கிறோம். ஹரே கிருஷ்ணா. இதோட நிறைவு செஞ்சுக்கிறேன். ஒரு குவிக் ரீகேப் 204 215 வரைக்கும். ஏன்னா இந்த பதங்கள் என்ன சொல்றதுன்னாக்க, ஃபர்ஸ்ட் வந்து தூய பக்தியோட டெஃபினேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நமக்கு கிளியரா சொல்றது. ஏன்னா நம்ம சொல்றோம்ல, அஹேதுகி அவ்யவஹிதா, இதுதான் பாகவத்ல அஹேதுகி அப்ரதிஹதா ஏ ஆத்மா சுப்ரசித்ததி அதை பார்க்கிறோம். இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அந்த 2 ஸ்ரீமத் பாகவதத்தோட ஸ்லோகம் நாம் பார்த்தோம் இல்லையா, இந்த மத்குண ஸ்ருதி மாத்திரேன. இது ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்லோகம். இது நேரம் கிடைக்கும்போது உங்களோட ஸ்ரீமத் பாகவதத்தை எடுத்து படிங்க. இது வந்து 3வது ஸ்கந்தம் 29வது அத்தியாயம் 11 மற்றும் 12. நம்ம பாகவதம் வகுப்புகள்ல இதை கடந்துதான் வந்தோம். நம்ம கபிலர் முனி தாய் தேவஹூதிக்கு சொல்றது, இந்த மத்குண ஸ்ருதி மாத்திரேன மயி சர்வகுஹாஷயே மனோகத்தேரவிச்சின்னா யதா கங்காம்பசோ மது லக்ஷணம் பக்தி யோகஸ்ய நிர்குணஸ்ய ஹிதாரதம் அஹைத்துக்ய அவ்யவஹதா யா பக்தி புருஷோத்தமே. இதோட பர்பட் ரொம்ப பிரில்லியண்டா இருக்கும். இது எல்லாத்தையும் சொல்வார் ஸ்ரீல பிரபுபாத். அந்த அஹைத்துக்கிய பத்தி சொல்வார், அந்யாபிலாஷத்தை சூன்யத்தை பத்தி சொல்வார், சுத்த பக்தியை பத்தி சொல்வார், அவ்யவஹிதா எப்படி வந்து இடையராது எப்படி பக்தன் அந்த நிலையை எடுக்க 24 மணி நேரமே அவனுக்கு கடந்தது தெரியாத அளவுக்கு கிருஷ்ண பக்தியில் எப்படி தன் உணர்வுகளால் அவன் சஞ்சரிக்க முடியும் அப்படிங்கிற விஷயம். It looks as if it is a day which is extended to many yugas. அதே சமயத்துல கிருஷ்ணர் எந்த பிரிவு யுகாயுத்தம் நிமேஷேன அப்படிங்கிற ஒரு நிமிஷம் உன்னை பிரிந்திருப்பது கிருஷ்ணா எப்படி சூரிய பக்தர்கள் இருக்குன்னா ஏதோ பல யுகங்கள் கடந்து விட்டதாக இருக்கிறது. அந்த இமை அடிக்கும் போது ஏற்படக்கூடிய பாதிப்புக்கே திட்டுறா ஒரு கோபி பிரம்மாவாதியும் நம்ம பார்த்தோம். இப்ப இந்த கண்ணீரை தாராதாரியா வர வச்சு கிருஷ்ணரை வந்து இப்ப தரிசனம் பண்ண முடியாம போறதுன்னு சொல்லிட்டு ராதாராணி திட்டுறா. இந்த உடல் நடக்கத்தை தந்து கிருஷ்ணருக்கு என்னால சாமரம் வீச முடியலன்னு சொல்லிட்டு தாருக்கன் திட்டுறான். ஜஸ்ட் இமேஜின் லைக் தி எக்ஸால்டட் பொசிஷன் ஆஃப் திஸ் வேர்ல்ட். ஸோ த டெஃபினிஷன் ஆஃப் பியூர் பக்தி நம்ம பார்க்குறோம். 204 இந்த டெஃபினிஷன் 208 வரைக்கும் கொடுக்குறாரு. அதனாலதான் அவங்களுக்கு வந்து இந்த சாலோக்கியம் சார்ஷ்டி இந்த விஷயங்கள் எல்லாமே அவர்களுக்கு வந்து சொல்றது ஒரு பொருட்டே இல்லை அவங்களுக்கு. அப்புறம் கன்க்ளூஷனுக்கு வர்றாரு இல்லையா, காமகந்த ஹீன சுபாவிக கோபி பிரேம் நிர்மல உஜ்வல சுத்த ஏன தக்த. அப்புறம் வாட் இஸ் திஸ் கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் பியூர் பக்தினா கோபி பிரேம் இஸ் த கன்க்ளூஷன். கன்க்ளூஷனை வைக்கிறார். இதுதான் வந்து அதோட சாரம் அப்படிங்கிற அந்த சாரத்தை முன்வைக்கிறார் ஸ்ரீலா கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி. அதுக்கப்புறம் பிரேமாமிரதத்தை பத்தி பேசுறார் இல்லையா, த ரோல் ஆஃப் த கோபிஸ், எப்படி வந்து கிருஷ்ணரின் சேவையில் கோபியர்கள் எப்படி செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள், என்ன வந்து அதோட ஆதாரமாக திகழ்கிறதுனா கோபி பிரேமாமிரத. அதுக்கப்புறம் கோபிகள் எது எது தெரியும்னா கிருஷ்ணரோட மனம் தெரியும், கிருஷ்ணரோட ஆசைகளை பத்தி அவங்களுக்கு தெரியும், எப்படி கிருஷ்ணரை நேர்த்தியாக சேவை செய்யணும் அப்படி தெரியும், எப்படி அவரை பிரீத்திப்படுத்தணும் அவருக்கு தெரியும், அவரோட பெருமைகள் தெரியும், எல்லாமே சொல்றாரு. அதுக்கப்புறம் ஆதி புராணத்தோட இந்த ஸ்லோகத்தை நம்ம பார்க்கறோம் இல்லையா, மத் மகாத்மியம் மத் சத்யாம் மத் ஸ்ரத்தாம் மன்மனோகதாம் ஜானந்தி கோபிகா பார்த்த ஞானே ஜானந்தி தத்வத. இதுதான்ப்பா அவங்களோட நிலை, எல்லாமே தெரியும்.
என்னை எப்படி திருப்திப்படுத்தணுங்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு தரும். பார்த்தனே, எனது மகிமைகள், எனது அன்பு தொண்டு, எனக்குரிய மரியாதை, எனது மனோபாவம் ஆகியவற்றை கோபியர்கள் அறிவர். மற்றவர்களால் இவற்றை உண்மையாக அறிய இயலாது. ஏன்னா கிருஷ்ணர் அனுமதி தரார். அவரோட மனதுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வுகள் வரைக்கும் கோபியர்களுக்கு பிரவேசத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் கிருஷ்ணர். அதனால இது சாத்தியப்படுது. அதுக்கப்புறம் இந்த 214 இருந்து ராதாராணி தான் டாப் மோஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தை மீண்டும் உரைக்க ஆரம்பிக்கிறார். இது போகும் 214, 15 பார்த்தோம். இதே ராதாராணியோட இந்த டாப் மோஸ்ட் பொசிஷன் இன்னும் வரக்கூடிய ஒரு 6-7 பதங்கள்ல இது அப்படியே தொடர்ந்து வருவதை நாம் பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் தங்களோட கருத்துக்களை இணைக்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. 214 வரைக்கும் பார்த்திருக்கிறோம் பிரபு. 215 இருந்து நாளைக்கு பார்க்கணும். கரெக்ட். 214 ரெண்டாவது பிரபு. கரெக்ட். ஆமா பிரபு. ரொம்ப உயர்ந்த பக்தி பிரபு. இதெல்லாம் இருக்குன்னு தான் தெரிஞ்சுக்க முடியுதே தவிர எதுவும் கருத்து சொல்ற அளவுக்கு எதுவும் வரல பிரபு. அதுதான் பிரபு. இப்போ இப்போ ஒருத்தர் வந்து ஓகே, ஐ எம் ப்ரிப்பேரிங் யூ ஃபார் கிரேட்னஸ். இது வந்து எல்லா மகன்களுக்கும் தந்தை சொல்லக்கூடிய வார்த்தை. கரெக்டா? நீங்களும் உங்க பையன்கள்ட்ட சொல்லியிருப்பீங்க இல்லையா? உன்னோட திறமையை வெளிப்படுத்தக்கூடிய எல்லா உதவிகளும் நான் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறேன். கரெக்டா? எல்லா பேரண்ட்ஸோட நிலைப்பாடும் இதுதானே கோபி பிரபுஜி? எஸ். So Krishna is preparing for that. Krishna is our eternal father, இல்லையா? So if you want to achieve, this is the extent to which you can get your greatness. இந்த அளவுக்கு ஒன்னாரு உயர முடியும். நீ இந்த ஆட்டத்துக்கு ரெடினா நான் ரெடி அப்படிங்கிறார் கிருஷ்ணன். இந்த அளவுக்கு உயர்வதற்கு நீ தயாராக இருக்கேன்னா அந்த அளவுக்கு உயர்த்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அதுக்கான ஒரு 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 ட்ரெய்லர் கொடுக்குறாரு இப்போ கிருஷ்ணர். எனக்கு நமக்கு எல்லாருக்குமே கொடுக்குறாரு இல்லையா? இந்த அளவுக்கு நம்மளால நம்மை உயர்த்தி கொள்ள முடியும். கிருஷ்ணர் அதற்கான ஏற்பாடுகளை ஏற்கனவே நமக்கு செய்து வைத்திருக்கிறார். இனிமே செய்ய போறது இல்லை, ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கார். அந்தந்த தருணத்தை நாம் அடையும் போது கிருஷ்ணர் அதுக்கான அடுத்து நமக்கு அந்த கிருஷ்ணரோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்மள என்ன பண்ணோம், நெக்ஸ்ட்டுக்கு நம்ம அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிட்டே போகுது. அப்புறமா வந்து அந்த இது கேட்டீங்கல்ல பிரபு, இந்த குழந்தை வந்து இது அது வந்து சிடிஜி பிரபு. என்ன பிரபுஜி? அந்த குழந்தை வந்து கருவுல இருக்கும்போது அது படம் பிடிச்சு காட்டுன்னு சொன்னீங்களா பிரபு? சிடிஜி. அப்படியா? ஓகே. கார்டியோ டோகோகிராஃப். ஓகே ஓகே பிரபு. அப்புறமா வந்து இந்த 213வது ஸ்லோகத்துல இந்த ஆதி புராணத்தில் சொல்லியிருக்கலாம். இந்த ஆதி புராணம்னா என்ன பிரபு? இது என்ன கிரந்தம் பிரபு? இந்த ஸ்லோகம் பகவான் கிருஷ்ணரால் ஆதி புராணத்தில் அர்ஜுனிடம் பேசப்பட்டதாகும். பகவானுக்கு பகவத்கீதையை குறிக்கிறதா எது? ஆதி புராணம் அது நான் செக் பண்ணி சொல்றேன் பிரபுஜி. அது வந்து சாத்விக புராணத்தோட ஒண்ணு வந்து நமக்கு அந்த 18 புராணங்கள் வந்து சாத்விக, ராஜச,
தமச இப்படி பிரிக்கப்பட்டிருக்கு இல்லையா? இப்போ அதுல வந்து பார்த்தோம்னா ம், ம், பத்ம புராணத்துக்கு இன்னொரு பேர் உண்டு, மகாபுராணம். ம- அ- இல்ல, மகாபுராணம் வந்து பத்ம புராணம் தானே? தெரியல போ. நான் கொஞ்சம் நான் இந்த இந்த நோட்ஸ் எங்கிட்ட இருக்கு. நான் அதை உங்களுக்கு எடுத்துட்டு நான் மேபி அடுத்த இதில் சொல்றேன், இல்லாட்டி உங்களுக்கு மெசேஜா போடுறேன், நீங்க அந்த குரூப்ல ஷேர் பண்ணிக்கலாம். இந்த இந்த நோட்டை நான் ஒரு இடத்துல எழுதி வச்சிருக்கேன், இந்த ரெஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம 204ல இன்னைக்கு தொடங்கணும் இல்ல பிரபு? அந்த 204ல அந்த 5 வகையான முக்திகளை பத்தி அந்த ஸ்லோகம் இருக்கு பிரபு. அதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்து பிரபு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சாயுஜ முக்தி வந்து பிரம்மஜோதியில கலக்கிறது தானே பிரபு? ஆனா இதுல வந்து டிரான்ஸ்லேஷன்ல பகவானது உடலுடன் ஐக்கியமாவதில் தொடங்கி அப்படின்னு எதுக்கு பிரபு இப்படி டிரான்ஸ்லேஷன்? ஆமா, ஏக்கத்துவம்னு சொல்றோம்ல, இந்த பிரம்ம தேஜஸோட கலக்கிறது. இப்ப அது வந்து உடல்னு சாஷ்டிங்களை சொல்லலாமா வந்து பிரபு? பகவானை போல் வைபவங்களை பெறுவது, சரியா? சாலோக்கியனா பகவான் வசிக்கக்கூடிய லோகத்தில் வசிப்பது, சாரூபியனா அவரை போல இருக்கக்கூடிய எஸ். அந்த சதுர்புஜ ரூபத்தை பெறுவது, அஹ், ஏகத்துவம் அப்படின்னாக்க அந்த பிரம்ம ஜோதியில் இணைவது. அது புரியுது பிரபு, பிரம்மஜோதியில் இணைவதுன்னு புரியுது. ஆனா உடலுடன் ஐக்கியமாவதில் தொடங்கி, அது உடலுடன் ஐக்கியமாவதில் அப்படிதான் ஆமா, அது இது வரணுமா பிரபு? அது அது பகவானோட வியாபித்த உடல் தானே அது. பிரம்மஜோதி. பகவான் எங்கும் வியாபித்து இருக்கிறார். எந்த ரூபத்துல இருக்கார்? பிரம்ம ஜோதியாக இருக்கிறார். அதுவும் பகவானோட ஒரு ரூபம் தானே. பகவானோட பகவானோட படைக்கப்பட்டிருக்கிற உலகங்களுக்கே ஒரு ரூபம் இருக்கு, அதுதானே விராட் ரூபம் சொல்றோம். ஓகே. தேங்க்யூ. ஹரே லிட்ரலாவும் எடுத்துக்கலாம்ல பிரபு? நம்ம லிட்ரலாவும் எடுத்துக்கலாம் இல்லையா? இப்போ பிரபுஜி சொன்ன மாதிரி லிட்ரலா எடுத்துக்கிட்டா பாடியில பகவானுடைய அந்த ஷாமசுந்தர ரூபத்துல அந்த பாடியில merge ஆகுறது. ஸோ நம்மலாம் கூட அப்படிதானே பிரபு? அப்படின்னா அந்த மகாபிரளயம் ஆனதுக்கு அப்புறம் நம்மளும் அப்படிதானே ஒட்டிட்டு இருப்போம் பகவானுடைய பாடியில. இல்லையே இல்லையே, அங்க மரிஜ் எங்க ஆகிறோம்? பகவான் வந்து அவரோட அஹ், உதரத்துல நமக்கு வச்சுக்கிறார். என்னன்னா அவர் அதனால்தான் அவர் வந்து கர்ப்போதக்ஷாயி, அவரோட கர்ப்பத்தில் நமக்கு தஞ்சம் தர. இணையறதுங்கிறதுனா அவரா ஆயிடுறேன் அப்படிங்கிற ஒரு நினைப்புல இருக்கிறது. ரெண்டுத்துக்கும் there is a லிட்ரலா கூட that is not the translation. அந்த பழைய காலத்துல அவர் வந்து அவரோட கர்ப்பத்தில் வைத்து நம்மளை காத்து வருகிறார். அவர் அதனால்தான் அவர் கர்ப்ப உத. அப்புறம் மீண்டும் அந்த படைக்கக்கூடிய அந்த முகூர்த்தம் வந்த உடனே திருப்பியும் படைக்கப்படுகிறோம். அது காத்தருளக்கூடிய ஒரு சேவை. ஆனா இந்த ஐக்கோத்தம்ங்கிறது வந்து அவரோட இணையக்கூடியது. அதான் என் அஸ்தித்வத்தை நான் ஊழ்ச்சிக்கிறது விச் இஸ் நாட் பாசிபிள் அப்படிங்கிறது. Because we are always an individual. We cannot achieve that particular thing.
ஆதி புராணம் ரிஷப தேவரை பற்றி சொல்றதுன்னு விக்கிபீடியால வருது பிரபு. விக்கிபீடியாவுக்கு அதை எடுத்துக்க முடியாது பிரபு. இதுல ஒரு இடத்துல நம்ம வேதா பேஸ்ல தான் அதை செக் பண்ணோம். நான் ஒரு இடத்துல இது பண்ணி வச்சிருக்கேன். நான் அதை பார்த்து சொல்றேன். ஓகே, எல்லாருக்கும் நாளைக்கு நரஹரி பகவானோட அற்புத ரூபம், பகவான் வெளிப்படுத்திய இந்த அவதார திருநாள். வேலூருக்கு அருகாமையில் உள்ள பக்தர்கள் கண்டிப்பாக நம்மளோட பொய்கை பிரச்சார கேந்திரத்துக்கு வந்து விழாவில் பங்கேற்றுக்கணும்னு சொல்லிட்டு தாழ்மையான வேண்டுகிறோம். மற்றவர்கள் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இஸ்கான் சென்டருக்கு தெரிஞ்ச நாளைக்கு நரசிம்ம சதுர்தசி விழாவில் கலந்து கொள்ளுங்க. சாயந்தரம் சூரிய அஸ்தமனம் வரை விரதம் கடைபிடிக்க வேண்டும். ஜலம் எடுத்துக்கலாம். மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க ஏதாவது அணுகல்ப பிரசாதம் எடுத்துக்கலாம். ஸோ அது போல இல்லை, ஒரு தடகாத்திரமான உடல் இருக்கு, உபவாசம் இருக்க முடியக்கூடிய பக்தர்கள் வெறும் ஜலம் மட்டும் கிரகிச்சுக்கலாம். சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் அணுகல்ப பிரசாதம் எடுத்துக்கலாம். ஹரே கிருஷ்ணா.